வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் இந்த மேலவெளிங்க, இந்த ரெட்டிபாளையம் ரோட்டில் இருக்கக்கூடிய மேலவெளியில் ஒரு 62 லட்சத்தில் வந்து ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க. ஒரு 1210 சதுரடி கிழக்கு திசை பார்த்த பிளாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 1100 சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு புது வீடுங்க. 2 BHK வீடு, 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் உள்ள வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. இதோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதாக்கோட்டையிலேயோ இல்லை புது பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை வந்து நாஞ்சிக்கோட்டை ரோட்லேயோ இல்லை EB காலனியிலையோ அந்த ஏரியாலலாம் வாங்க முடியாதுங்க. இது வந்து வாங்குறதுக்கு ஒரு ஏற்ற இடம் வந்து இந்த பகுதி தாங்க. இந்த பகுதி எந்த இடத்துல இருக்குங்கிறது நான் உங்களுக்கு கடைசியாக அந்த லொக்கேஷனை உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். வாங்க வீட்டை பார்ப்போம். இது கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 11க்கு 13ங்க. நல்லா ஒரு செடான் கார் வந்து நீங்கள் வந்து நிப்பாட்டலாங்க. இது பார்த்திங்கன்னா சீலிங்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட் லைட்டு வித் டிசைனு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா செட் பேக் அமைச்சு, அதாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி வந்து காற்றோட்டத்துக்கும் நம்ம நாளைக்கு பராமரிப்பு வேலைகள்னால் அதுக்கு வந்து இடத்தையும் ஸ்பேஸ் விட்டு செட் பேக் அமைச்சு உங்களுக்கு வந்து வீடை வந்து இங்கே பிரிக்ஸ் காம்பவுண்ட் வந்து ஃபுல்லாக 3 பக்கமும் பிரிக்ஸ் காம்பவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு தரமான இன்ஜினியருங்க, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 6 அடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. ஒரு 4 அடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட்லேருந்து மேலே அளவு பேஸ்மெண்ட் தூக்கியிருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட்லேயும் சேஃப்டி கிரில் இருக்குது. உங்களுக்கு பேக்லேயும் வந்து சேஃப்டி கிரில்லோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சோக் பிட்டு இருக்குது. கழிவுநீர் மேலாண்மைக்கு தேவையான அனைத்தையுமே செஞ்சுருக்காங்க. முழுவதும் வந்து 100% வந்து வாஸ்து பிரகாரம் கட்டினதுங்க. டீக்குட்டில் பார்த்திங்கன்னா நிலக்கதவு நல்ல டிசைனிங்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கிரில் வித் ஃப்ரெஞ்ச் விண்டோட பாருங்கள், நல்ல ஒரு டிசைனிங்கான ஒரு டோரை வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18க்கு 12ங்க. நல்ல வைடான ஹாலு, ஃபால் சீலிங் கொடுத்துருக்குறாங்க, ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க, டிவி யூனிட்டு வித் கிளாஸ் அந்த ட்ரீஸ் எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. மோரார்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரோப் எல்லாமே இப்போ டோர்ஸ் எல்லாமே ரூம்க்கெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஒரு ட்ரிபிள் டோனுங்க, சாரிங்க, ஒரு 2-3 கலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் வால் கலர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒயிட்டான வந்து டைல்ஸுங்க. பூஜை அறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கஸ்டமைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த இது வேணாலும் வச்சுக்கலாங்க. பூஜை அறை நல்ல ஒரு PVC டோர்ஸில் வந்து UPVC டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாருங்க. நல்ல பிராண்டடான டோர் கொடுத்துருக்குறாரு. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13க்கு 10ங்க. அட்டாச்சு டாய்லெட்டோடு இருக்கும். 13க்கு 10 நல்லா பார்த்துங்க, நல்லா ஸ்பேசியஸ், நல்ல ஒரு கிங் சைஸ் பெட்ரூம் நீங்கள் போட்டுக்கலாம். வார்ட்ரோப்க்கு தேவையான வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொவிஷன்லாம் உங்களுக்கு டோர்ஸ் எல்லாமே அவரே போட்டு கொடுத்துட்டாருங்க. ஆமாம், நல்லா டிசைனிங்கான டோரு வித் கடப்பா கல்லோட போட்டுக்காரு. நீங்கள் ஒரு பீரோல் மட்டும் வாங்கினீங்கன்னா போதும். எக்ஸ்ட்ரா நீங்கள் துணியெல்லாம் இதிலே போட்டுக்கலாங்க. மேலே லாஃப்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. மேலே இங்கே ஃபாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீலிங்கும் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த அட்டாச்சு டாய்லெட் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க. இது வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வித் ஷவரோட கொடுத்துருக்காரு. கீசர் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. AC யூனிட் இருக்குது. AC பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பெட்ரூமுங்க. இது பார்த்திங்கன்னா 11க்கு 10ங்க. அவரேஜாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டான சைஸில் வந்து 2 ரூமே டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து காமன் டாய்லெட் இருக்குதுங்க. இதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வார்ட்ரோப். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இப்போ மோரார்லெஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் ஃபினிஷ்டாக நீங்கள் வந்து வந்திருக்குறாங்க, கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த லாஃப்ட்டுக்கும் நீங்கள் வேணால் இப்போ நீங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட் இருக்குதுங்க. நல்ல ஒரு எலிஜியண்ட்டான லுக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவும் கிச்சனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சில்லறை ஜாமான் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் அந்த கண்ணாடி டோர் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே வந்து கிரானைட் டேபிள் கொடுத்துருக்குறாரு. அது இல்லாமல் கீழேயும் வந்து டோர் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு நவீனமாக வந்து எந்தளவுக்கு செய்ய முடியுமோ நல்ல எலிவேஷன், நல்ல உள்ளுக்குள்ள இன்டீரியர், அதுக்கு தகுந்த மாதிரியான எல்லாம் வந்து ஒரு அக்சசிபிலிட்டியும் வந்து இதில் கொடுத்துருக்குறாருங்க. வாஷ் பேஷன் வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாரு. நீங்கள் வந்து மேலே ஸ்டோரேஜ் கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் வந்து கடப்பாக்கல்ல வச்சு கொடுத்துருக்குறாருங்க. பொதுவாக நம்ம வந்து வீடு வாங்கிட்டோம்னா இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணுங்க. இது வந்து டிஃபால்ட்டாகவே இவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. பின்னாடியும் வந்து டோர் வந்து உட் டோர் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் இதில் சேஃப்டி கிரில் கொடுத்து பின்னாடி கொல்லப்பழக்கமும் இருக்குங்க. ஒரு 1210 சதுரடியில் வந்து 1100 சதுரடி வந்து நல்லா நீட்டாக வந்து டிசைன் பண்ணி 1000 சதுரடி குறையாமல் டிசைன் பண்ணி நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சர்வீஸ் ஏரியாங்க உங்களுக்கு. இந்த சர்வீஸ் ஏரியா பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. இங்கே நீங்கள் வந்து இது வச்சுக்கலாங்க, வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் நீங்கள். மாடியை பொறுத்த வரைக்கும் கூலிங் டைல்ஸ் போட்டிருக்கிறாரு. பொதுவாக வந்து இந்த லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா எந்த லொக்கேஷனில் இருக்குது,
இந்த வீடு வந்து வாங்கினா நமக்கு வந்து நியரஸ்ட்லலாம் என்ன இருக்குது, இது வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 4 கிலோமீட்டருங்க. 4 கிலோமீட்டருங்கிறது வந்து இந்த பெரிய கோயிலேருந்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் தாங்க. அந்த சிவகங்கை பூங்கா எல்லாமே உங்களுக்கு லொக்கேஷன் காட்டுறேன். ஏன்னா வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு எது ஒரு நியரஸ்ட் பிளேஸ் இருக்கான்னு காட்டுறதுக்காண்டி இதை பார்த்துருக்கேன். வீடை பார்த்தவங்க இது தாங்க வீடு. வெளியூரில் உள்ளவங்களுக்கு எந்த லொக்கேஷன்லேருந்து வரதுங்கிறது நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இது வந்து நமக்கு வந்து சிவகங்கை பூங்காங்க. விருப்பப்பட்டவங்க பாருங்கள், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவகங்கை பூங்கா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாமன்னன் ராஜராஜன் சோழர் சிலை வந்து இங்கே தாங்க அமைஞ்சிருக்குது. நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் தாங்க வரும் உங்களுக்கு. அந்த வீடு வாங்குறவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் அவுட்டிங் வரவங்களுக்கு இது ஈவினிங் மார்க்கெட் இருக்குது. இங்கே வந்து இங்கே பழைய பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு மகாராஜா, ஆனந்தம், ஆதிகாலத்து தங்க மாளிகை எல்லாமே உங்களுக்கு நமக்கு வந்து வந்தோம்னா இங்கே நிறைய வந்து உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து நிறைய ப்ளேஸஸ் இருக்குதுங்க. சினிமா தியேட்டர்ஸ் இருக்குது. வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்கரிஸு, ஹோட்டல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, வந்து பேங்கிங்கு, கனரா பேங்க்கு, ஒரு திருமண அரங்கம் எல்லாமே வந்து ஒருங்கி அமைஞ்சு வருதுங்க. சூப்பர் மார்க்கெட்டு, தங்கும் விடுதி, லாட்ஜு எல்லாமே இருக்குதுங்க. நம்ம வந்து ஒரு மெயினான ஒரு ஹார்ட் ஆஃப் த டவுனில் வந்து நம்ம வாங்குகிறோங்க. இதெல்லாம் மாநகராட்சி எல்லைக்கு வந்து உட்படுத்திட்டாங்க. ஸோ அதனால் இன்னும் பாதாள சாக்கடையில் ரொம்ப விரைவில் வந்து அந்த ஃபண்ட் அலாட் பண்ணும்போது கொடுத்துருவாங்க. ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் அமைஞ்ச ஒரு வீடுங்க. இன்னும் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் புது பஸ் ஸ்டாண்ட்லேயும் மாதாக்கோட்டையிலையும் நாஞ்சிக்கோட்டையிலலாம் இந்த பட்ஜெட்டில் வீடு வாங்க முடியாதுங்க. விருப்பப்படுறவங்க வாங்க, இடத்த நேரில் காட்டுறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.